ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மர்மகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ ரேண்டம் vlog. லாஸ்ட் சண்டே பார்த்தீங்கன்னா உடுமல்பேட்டில் இருக்கிற உழவர் சந்தைக்கு காலையில் 7 o'clock போயிருந்தேன். கீரைலாம் செம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. இதான் நான் ஃபஸ்ட் டைம் உழவர் சந்தை போகிறேன். ஸ்கூல் படிக்கும்போது மார்க்கெட் இருந்தது, சந்தை இருந்தது. உழவர் சந்தை வந்ததுக்கப்புறமா எனக்கு பெருசாக போன மாதிரி ஞாபகமே இல்லை. ஆக்சுவலாக இந்த மாதிரி சந்தைக்கு போய் வாங்கினோம் அப்படின்னா விலையும் கம்மியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். கீரை எனக்கு வேற எங்கேயுமே கடையிலலாம் கிடைக்கல உடுமல்பேட்டில். முக்கியமாக கீரை, மாம்பழம் இதெல்லாம் வாங்க போனேன். நாட்டுக்கோழி முட்டை அங்கே கடையில் வாங்கிட்டு வந்தேன். பக்கத்தில் ஒரு கடையில் மஷ்ரூம், நாட்டுக்கோழி முட்டைலாம் வாங்கிட்டு வந்தேன். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம். ஒரு அண்ணா சைக்கிளில் வித்துட்டு இருந்தாரு. அவர் சொன்னார், இந்த சண்டே எங்கிட்ட மாம்பழம் வாங்குனீங்கன்னா அடுத்த சண்டே என்னை தேடி வாங்குவீங்கன்ட்டு. அதே மாதிரி தான் நடந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது மாம்பழம். 1 கிலோ 80 ருபீஸ். ஒரு 1/2 கேஜி எடுத்திருந்தேன். 40 ருபீஸ்க்கு 4 மாம்பழம் வந்திருந்தது. ஜீவன் அந்த மாம்பழம் சாப்பிட்டதுலேருந்து டெய்லி லஞ்ச் பாக்ஸுக்கு அதே தான் கொண்டு போயிட்டு இருந்தான். இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃப்ரூட்ஸ் நிறைய சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு டயட்டீஷியன் சஜஸ்ட் பண்ணது என்னென்னா, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கக்கூடாது, கஞ்சி குடிக்கவே கூடாது. நிறைய பேர் இந்த மாதிரி ராகி கஞ்சி அப்படிலாம் எடுக்கிறீங்க இல்லையா, ராகியை நீங்கள் தோசையாவோ இல்லை வேறு ஏதாவது சாலிட் ஃபுட்டாக தான் எடுக்கணும். கஞ்சியாக எடுத்திங்கன்னா வெயிட் போடும். அதனால எல்லாமே சாலிடாக தான் எடுக்கணும். ஃப்ரூட் அப்படியே சாப்பிட்டா தான் ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கும், வெயிட் லாஸ் ஆக முடியும். அதனால டெய்லி 2 ஃப்ரூட் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ காஃபி, டீ குவிட் பண்ணிட்டதுனால பசிக்கும். பிரேக்ஃபாஸ்ட்க்கும் லஞ்சுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா டீ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கு பதிலாக கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றேன். அதே மாதிரி ஈவினிங்கும் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஃப்ரூட்ஸ் நல்லா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால ஃப்ரூட் ஜூஸாக எடுக்காதீங்க, கஞ்சி எடுக்கவே செய்யாதீங்க. ஸோ இப்போ இந்த நாவல் பழம் சீசன் அப்படின்னால வாங்கிட்டு வந்தேன். அடுத்ததான் பிளிஸ்ட்ரோ கிரியேஷன்ஸ் அப்படின்ற இன்ஸ்டா பேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது சஜஷனில் வந்துச்சு. இந்த பாக்கெட் வேல் ஜஸ்ட் 250 ருபீஸ்க்கு செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு இந்த பேஜ். அதனால தான் எனக்கு சஜஷனில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த முருகர் வேல் பர்ஸில் வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் இந்த மாதிரி குட்டியாக வேல் வாங்கினா நான் தொலைச்சிருவேன்றனால நம்ம லேடிஸ் ஹேண்ட்பேக்கில் போடுவோம். அதனால நான் என்ன நினச்சேன்னா, கீ செயினாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களை காண்டாக்ட் பண்ணி இதுலேயே கீ செயின் இருக்கான்னு கேட்டேன். உண்மையாகவே இவங்க பேஜில் பார்த்தீங்கன்னா யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருந்தது. நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்த்த மணி. இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக நான் எந்த இன்ஸ்டா பேஜ்லையுமே பார்த்ததில்ல. இந்த கீ செயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்து அந்த கீ ரிங்கோடையும் வாங்கலாம், இல்லை அந்த ரிங் இல்லாமல் வெறும் வேல் மட்டும் வாங்கலாம். ஸோ ரிங்கோட வாங்கினீங்கன்னா ஒரு ப்ரைஸு, ரிங் இல்லாமல் அந்த வெள்ளி வேல் இது 92.5% சில்வர் பியூரிட்டி இருக்குது, ரீசேல் வேல்யூ இருக்குது. ஸோ ரொம்ப ட்ரஸ்டடான பேஜ் தான். ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க நான் காண்டாக்ட் பண்ணி பேசினப்போ. ஸோ இது நான் என்னோட காரில் தான் கார் கீழே தான் போட்டுக்கலான் இருக்கேன். நம்ம டிரைவ் பண்ணி போகும்போது முருகர் நம்ம கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும். லேடிஸ் இல்லை 2 வீலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி 2 வீலரில் கூட நம்ம போத்துக்கலாம். கொஞ்சம் சேஃப்டியாக நமக்கு இருக்கும், முருகர் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறமா இந்த பிரேஸ்லெட் நான் வாங்கியிருந்தேன். பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா மேலே ரோஸ் கோல்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த பிரேஸ்லெட் ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸ் வந்திருக்கு. இந்த ஸ்டோன்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜிர்கோன் ஸ்டோன்ஸ். கண் திருஷ்டிக்காக வியர் பண்ணுற மாதிரியான ஒரு பிரேஸ்லெட். ஏற்கனவே நான் காலில் இந்த மாதிரி ஒன்று போட்டிருக்கேன், கருகுமணி வச்சு. அதுவும் வெள்ளி தான். ஸோ எப்போவுமே டைமண்ட் பிரேஸ்லெட்டே டெய்லி வியர் பண்ணுற மாதிரி இருந்தது. சரி, மாற்றி ஒரு நாள் இந்த மாதிரி பிரேஸ்லெட் போடலான்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது அட்ஜஸ்டபிள் தான். நீங்கள் அந்த பின்னாடி பால் மாதிரி இருக்கிறத பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அது நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ டைட் பண்ணிக்கலாம். ஸோ யார் வேணால் வியர் பண்ணிக்கலாம். அளவெல்லாம் கிடையாது. நல்லா இருந்தது குவாலிட்டி. அந்த ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறக்கு ஏதோ டைமண்ட் ஸ்டோன்ஸ் மாதிரியே இருந்துச்சு. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கேன். முக்கியமாக இன்ஸ்டா பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூனிக் கலெக்ஷன்ஸ்லாம் நான் தேடிட்டே இருந்தேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெட்டி இவங்க பேஜில் நிறைய பார்த்தேன். ஒரு செட் மெட்டியும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது ரிங் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நம்ம கையில் போட்டுட்டு நமக்கு இது ஒரு ஹேபிட் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி சுற்றி விடுற மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மற்ற பேஜ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருந்தது. அந்த வேல்லாம் மற்ற பேஜில் பார்த்தீங்கன்னா 750, 1000 அந்த ரேஞ்சில் இருந்தது. இந்த பேக்கெட் வேல் இவங்க பேஜில் மட்டும்தான் 250. அதே மாதிரி இந்த பிரேஸ்லெட் ஆகட்டும், மெட்டி ஆகட்டும், எல்லாமே மற்ற பேஜை விட 50% கம்மியாக எனக்கு தோணுச்சு.
இப்ப வந்து ஆஃபரும் போயிட்டுருக்கு. 10% டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதாவது ₹1000 அண்ட் எபோவ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலே 10% டிஸ்கவுண்ட். நெக்ஸ்ட் மந்த் வந்து என்னோட வெட்டிங் அனிவர்சரி வருது. ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பா வெட்டிங் அனிவர்சரிக்கு வந்து உடுமல்பேட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி ஏதோ சர்ப்ரைஸ் பிளான் வச்சிருப்பாராட்டிருக்கு. அமௌண்ட் குடுத்து உனக்கு ஏதாவது புடிச்சதா பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த நெக் பீஸ் வாங்கியிருந்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா, ரோஸ் கோல்ட் பிளேட்டட் தான். யூனிக் கலெக்ஷன்ஸ் நான் திருப்பி திருப்பி மென்ஷன் பண்றது. இந்த மாரி ஒண்ணு நாம வாங்குனா, அது ஒண்ணு தான் இருக்கும். அதே மாரி இன்னொருத்தர் போட முடியாது. ஸோ நாம மட்டும் தான் இந்த மாரி ஒரு பேட்டர்ன், டிசைன் வியர் பண்ணியிருப்போம். அந்த பென்டன் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் அவ்ளோ ப்ராமினன்ட்டா இருந்தது. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ரோஸ் கோல்ட் செயின் வந்து நல்லா மெல்லிசா இருக்குது. நம்ம வியர் பண்ணோம் அப்டின்னா, அந்த செயினே தெரியாது. இப்ப இன்விசிபிள் செயின் தான் ட்ரெண்டா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருந்தது. ஸோ எல்லாமே பட்ஜெட்ல பாத்து பாத்து எடுத்தேன். இந்த டோரிங் தான் சொன்னேன். ரொம்பவுமே சீப்பா இருந்தது. பிரைஸ் நான் எடுத்த எல்லா ப்ராடக்ட்டுமே பிலோ ₹1000 தான். பிலோ ₹500ல கூட சில்வர் ஜுவல்லரி வந்து இவங்களோட பேஜ்ல தான் பார்த்தேன். ரிங்லாம் ஐ மீன் ஸ்டட் எல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 250லேருந்து 500க்குள்ள நெறைய சில்வர் ஸ்டட்ஸ் இருக்குது. இந்த மெட்டி வந்து நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். நகைக்கடையில கூட இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் மெட்டி இல்ல. கொஞ்சம் ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ்லாம் இல்ல. அதனால வந்து ஒரு பேர் ஆஃப் மெட்டி மட்டும் வாங்குனேன். நான் பிரைஸ் வந்து இந்த வீடியோல மென்ஷன் பண்ணாததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் விலை வந்து மாறிட்டே இருக்கு டெய்லி. ஸோ அவங்கள வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, எல்லாத்தோட பிரைஸும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. இல்ல இன்ஸ்டால போயிட்டும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். எய்தர் நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நீங்க டெய்லி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இன்ஸ்டா ஐடி இருந்துச்சுன்னா பெஸ்ட் வந்து இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெறைய இது வந்து ரோஸ் கோல்ட் பாலி இயரிங் இவங்களோட பேஜ்ல தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. சரி நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிளிஸ்டோ கிரியேஷன்ஸ் அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க், இன்ஸ்டா பேஜ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து குரூப்ல ஜாயின் பண்ணி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு வேணுங்கிற ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 27th ஜூலை வரைக்கும் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு. மிஸ் பண்ணாம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சண்டே மத்தியானம் லஞ்சுக்கு நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சுட்டு, இந்த நாட்டுக்கோழி முட்டை தான் வேக வச்சு குடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். பெங்களூர்ல இருந்தப்போ மேரேஜ் ஆன புதுசுல நாட்டுக்கோழி முட்டைலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஜீவன் பொறந்த உடனே நாட்டுக்கோழி முட்டை தான் ரொம்ப நல்லது அப்படி சொல்லிட்டு, அப்போ வந்து வழியில வித்துட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட வாங்கிட்டு, நான் இதே மாரி பாயில் பண்ணி, அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஓட எடுத்துட்டு உள்ள பார்க்கும்போது, அது நார்மல் முட்டையா இருந்தது. என்ன பண்றாங்கன்னா, டீ டிகாஷன்ல வந்து அத நல்லா ஊற வச்சு, மேல அந்த ஓடு வந்து கலர் மாத்திர்றாங்க. இது வந்து நல்லா டார்க் ப்ரவுன் கலர்ல இருந்தது. ஆ கொஞ்சம் டவுட்டா தான் வாங்கிட்டு வந்தேன். என்னன்னா, நாட்டுக்கோழி முட்டை வந்து சொல்லுவாங்க. ஆனா நமக்கு தெரியாது அது நாட்டுக்கோழி முட்டை தானான்ட்டு. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாரி வேக வச்சு ஓடு எடுத்துட்டு, கட் பண்ணும்போது அந்த எல்லோ கரு வந்து மஞ்சக்கரு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எல்லோவா இருக்கும். டார்க் எல்லோவா இருக்கும். நார்மல் முட்டைக்கும், நாட்டுக்கோழி முட்டைக்கும் அதான் டிஃபரன்ஸு. மேபி பிகினர்ஸ்க்கு இது தெரியாம இருக்கலாம். அதுக்காக ஷேர் பண்றேன். நான் நெறைய தடவ ஏமாந்துருக்கேன். பரவால்ல உன்னூர்பேட்ல வந்து இந்த மாரி கெடைச்சது. பிரைஸ் வந்து ஒண்ணு ₹9 அந்த மாரி வருதுன்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து எக் பாயில் பண்ணி தர்றீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் நாட்டுக்கோழி முட்டை சமைச்சு குடுங்க. என்னன்னா புரோட்டீன் வந்து அதுல ஜாஸ்தியா இருக்கும். பார்த்தீங்கன்னா, எல்லோ பாருங்க. எவ்ளோ டார்க் எல்லோவா இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க, எக்கிட்டேரியன் சொல்லுவாங்க. வெறும் எக் மட்டும் சாப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா டெய்லியுமே எக் சாப்பிடலாம். ஜீவனுக்கு என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி சண்டே இப்போ நாட்டுக்கோழி முட்டை இந்த மாரி பாயில் பண்ணி குடுக்குறேன். வீக் டேஸ்ல ஒரு நாளும் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை தான் வந்து செஞ்சு குடுக்குறேன். ஸோ வீக்கெண்ட்ல ஒரு நாள், வீக் டேஸ்ல ஒரு நாள். ஏன்னா விட்டமின் B12 வந்து முட்டையில இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம எக் டெய்லி எடுத்துக்கோங்க. நெறைய சத்து வந்து உங்களுக்கு எக்ல கிடைக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு சொல்றேன். அதே மாரி மஷ்ரூமும் வாரம் வாரம் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம்லயும் விட்டமின் B12 இருக்கு. நெறைய வெஜிடேரியன்ஸ் தான் கமெண்ட் பண்றீங்க மேடம். நாங்கலாம் என்ன பண்றது? நாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். விட்டமின் B12க்கு என்ன பண்றதுன்னா, சப்போஸ் எக் சாப்பிடுவீங்க அப்படின்னா, டெய்லியுமே எக் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து வெயிட் லாஸ்ல இருக்கீங்கனாலும் எக் எடுக்கலாம். ஆனா மஞ்சக்கருவ மட்டும் எ சாப்பிடாம, வெள்ளக்கரு மட்டும் சாப்பிட சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்ச் பாக்ஸுக்கு ஜீவனுக்கு குடுத்தது. அந்த மாம்பழம் வாங்கிட்டு வந்ததுலேருந்து டெய்லி மாம்பழம் தான். சிறுகீரை பொரியல் பண்ணியிருக்கேன். முருங்கைக்காய் சாம்பார்,
அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டே குடுத்து விட்டதுலேருந்து டெய்லி லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, மாம்பழம் வேணும்னு சொல்லி கேட்டு எடுத்துட்டு போனான். ஸ்நாக்ஸ் வந்து குடுத்து விடுறதில்ல. இப்ப 11th வந்துட்டான் இல்லையா? யாருமே ஸ்நாக்ஸ் கொண்டு வரது இல்லையாம் கிளாஸ் ரூம்ல. அதனால வேண்டான்னு சொல்ட்டான். ஸோ இது பார்த்தீங்கன்னா, தட்டப்பயிர்ல வந்து பலாக்கொட்டையும், கத்திரிக்காவும் போட்டு சாம்பார் மாரி செஞ்சிருந்தேன். பீட்ரூட் வடகம். இந்த பீட்ரூட் வடகம் வந்து நான் ஆர்கானிக் ஷாப்ல வாங்குனது. இந்த ரைஸ் வாங்கியிருந்தேன் இல்லையா? தூயமல்லி அரிசி. அங்க வாங்கியிருந்தது. நல்லா டேஸ்ட்டா இருக்கு பீட்ரூட் வடகம். அடுத்த நாளும் மாம்பழம். வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா, லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி செஞ்சிருந்தேன். ஸோ அந்த மாம்பழம் காலியாகிற வரைக்கும் டெய்லி எடுத்துட்டு போனா, நல்ல வேளை அந்த எத்திலீன் ஆக்சைடு கேஸ் பாஸ் பண்ணி பழுக்க வைப்பாங்க. அந்த மாரிலாம் இல்லாம, சூப்பரான மாம்பழம் கிடைச்சது. ஜீவன், நாளைக்கு என்ன டெஸ்ட் இருக்குது? Physics. எந்த சாப்டர்? Chapter 2, motion in a straight line. இப்போ ஸ்கூல் ஜாயின் பண்ணி நியர்லி 3 months ஆக போகுதா? ஏப்ரல்ல இருந்து போயிட்டு இருக்கு இல்லையா? ஏப்ரல், மே, ஜூன் 2.5 months கம்ப்ளீட் ஆயிருச்சு. எப்படி இருக்குது ஸ்கூலு? நல்லா இருக்கு. டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்களா? டெய்லி டெஸ்ட். மண்டே வீக்லி டெஸ்ட். மண்டே 2 சப்ஜெக்ட் டெஸ்ட் இருக்கும். வீக்லி டெஸ்ட் 30 மார்க்ஸ் இருக்கும். மண்டே தான் 2 சப்ஜெக்ட்ஸ். எல்லா மண்டே அப்படிதான் இருக்கும். அப்ப மிச்ச டேஸ் எல்லாம் என்ன டெய்லி டெஸ்ட் தான் இருக்கும். அது டெய்லி டெஸ்ட்ல 20 மார்க்ஸ் தான். அந்த லேர்னிங் பீரியட்லயே படிச்சறியல? லேர்னிங் பீரியட் டியூஷன் போட்டா? வேண்டாம். ஏன் வேண்டாம்? இப்ப ஸ்கூல் டைமிங் அப்டேட் ஆயிருக்கு இல்லையா? ஜூன் மாசத்துல இருந்து. என்ன டைமிங்? காலையில 9 o'clock to 5:40. ஸ்கூலே 5:40க்கு தான் முடியுது. ஈவினிங் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வர? 6 o'clock அது மாதிரி வருவேன். 6 o'clock தான் வீட்டுக்கே வர. அதுக்கப்புறம் டியூஷன் வேற போட்டா நல்லா இருக்காது. சாட்டர்டேவும் ஆல் சாட்டர்டேஸ்? ஆல் சாட்டர்டேஸ் 5:40 வரைக்கும் இருக்கும். 5:45 வரைக்கும் இருக்கு. சண்டே ஒரு நாள் தான் ஃப்ரீ. சண்டே ஒழுங்கா படிச்சா டியூஷன் போட மாட்டேன். சரியா படிக்கலனா டியூஷன் தான் கண்டிப்பா. மேக்ஸ் ஏற்கனவே டியூஷன் போயிட்டு இருக்கு. இப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து கெமிஸ்ட்ரி டெஸ்ட் பேப்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது கூட கெமிஸ்ட்ரி டெஸ்ட் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் ஸ்கூல் நேம் இருக்கு. சேஃப்டி ரீசனுக்காக வந்து ஃபுல்லாக காட்டல. எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்க? 30 out of 30. எந்த சாப்டர் வந்து டெஸ்ட் இருந்தது? இது சாப்டர் 2 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஒன்லி டெஃபினிஷன்ஸ் மட்டும் டெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு கெமிஸ்ட்ரி தான் டஃபா இருக்கு இல்லையா? பிசிக்ஸ் மேக்ஸ் பரவாயில்ல. எப்படி 30 out of 30 எடுத்த? நீ படிச்ச? நிஜமா? டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நீ தான் படிச்ச? உண்மை சொல்லணும். எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. அம்மா தான் சொல்லி கொடுத்தீங்க. என்னன்னா பக்ரீத் அன்னைக்கு வந்து படிக்க வச்சுட்டேன் நானு. விளையாட போக முடியல. ஸோ பக்கத்துலேயே உட்காந்து படிக்க வச்சனாலதான் மார்க்ஸ். ஆக்சுவலாக ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க, என்னதான் சூப்பர் ஸ்கூலில் நம்ம போட்டாலும் கூடவே உட்காந்து என்ன டெய்லி படிக்கிறாங்க, என்ன ஹோம் ஒர்க் இருக்குது அப்படின்னு நம்ம கவனிச்சா மட்டும்தான் படிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் ஸ்கூல் போயிட்டுருக்கு. ஸ்டடி லேம்ப் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது தான். இப்போ 3 months-ஆக யூஸ் பண்ணிருக்கான். நைட் நான் தூங்கினதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா மெயின் லைட் ஆஃப் பண்ணிட்டு அவன் மட்டும் அதில் நைட் லைட்டும் இருக்கும். நைட் லைட் மட்டும் ஆன் பண்ணி காட்டு. அது ஆஃப் பண்ணிட்டு நைட் லைட் மட்டும் ஆன் பண்ணுவோம். நைட் லேம்ப் மட்டும் இருக்கும். அதை வச்சு படிச்சுக்கலாம். ஸ்ட்ரைட் அவே லேம்ப் குவாலிட்டி நல்லா இருக்குது. அது வந்து நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணுற மாதிரி சார்ஜ் போட்டுக்க வேண்டியதான். நான் வேணால் அமேசான் பர்ச்சேஸ் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சரி, ஃபிசிக்ஸ் டெஸ்ட்டுக்கு படிக்கிறியா? ஆக்சுவலாக மேக்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. கெமிஸ்ட்ரி மட்டும் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்க்கலாம். இந்த யூனிட் டெஸ்ட் இன்னும் வரல. 40 days ஒன்ஸ் யூனிட் டெஸ்ட். எப்போ? இந்த மந்த் எண்ட்ல தான் வரும். இந்த மந்த் எண்ட்ல வரும். ஸோ அதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறான்றதை பார்த்துட்டு தான் நான் டிசைட் பண்ணுவேன். நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா டியூஷன் போட மாட்டேன். மார்க் குறைஞ்சா அப்புறம் டியூஷன் தான். ஓகேவா? சரி, படி. அடுத்ததான் இது லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போயிருந்தேன். இப்போ உடுமல்பேட் வந்ததுலேருந்து அட்லீஸ்ட் 2 weeks ஒன்ஸாவது கோயம்புத்தூர் போயிடுறோம். எதர் ஒர்க் இருக்குது, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஷாப்பிங் பர்ச்சேஸ் அந்த மாதிரி போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ கோயம்புத்தூர் போனது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் லைஃப் அப்படி வச்சுக்கலாம். எனக்கு வந்து உண்மையாகவே உடுமல்பேட் வந்துட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் வந்து சும்மா இருக்கவே முடியல. அது 3 years ஒர்க் போனவங்களுக்கு தான் தெரியும். திடீர்னு ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிறதுனா
ஏதோ ஒண்ணுமே பண்ணாம இருக்கிற மாரி இருக்கு. சரி அதனால தான் வந்து புதுசா ஒண்ணு வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். மேபி நீங்க கெஸ் பண்ணிருவீங்களா இருக்கும் கமெண்ட் செக்ஷன்ல. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் ஒண்ணு வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கான பர்ச்சேஸ்க்காக தான் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் விசிட் பண்ணியிருந்தோம். கோயம்புத்தூர்ல நெறைய இடம் தேடி விசாரிச்சு, ரிவ்யூஸ்லாம் பார்த்து, அ ஒரு சில இது பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங் கண்டிப்பா வேணும். உங்களுக்கு வந்து என் மேலயும், என் சேனல் மேலயும் இருக்கிற ட்ரஸ்ட் எனக்கு நல்லா தெரியும். ஸோ உங்க ட்ரஸ்ட்டுனால தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் போஸ்ட் பண்றேன். என்ன வந்து ஸ்டார்ட் பண்றேன், என்ன மாதிரி இது இருக்கும். மேபி நீங்க ஏதாவது கெஸ் பண்ணீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மத்தியானம் லஞ்ச் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டேன். கோயம்புத்தூர் போனா மோஸ்ட்லி ஹோட்டல்ல வந்து சாப்பிடுறது இல்ல ஆக்சுவலா. பார்த்தீங்கன்னா, வீட்ல தான் சாப்பிடுவோம். அன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரொம்ப டயர்டா இருந்தது. லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். சூப்பரா இருந்தது. அ ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, இது சூலூர் பக்கத்துல ஏதோ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டோம். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான்வெஜ் பிரியாணி, அ சிக்கன் ஃப்ரை வந்து சிக்கன் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு சிக்னேச்சர் டிஷ்ஷா சொல்லியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு இப்ப வந்து காந்திபுரம் கிராஸ்கட்ல தான் என்டர் ஆகுறோம். ஸோ ஜிஆர்டியோட அப்டேட்டட் ஸ்கீம் வந்து நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஸோ கண்டிப்பா ஜிஆர்டி விசிட் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு போஸ்ட் பண்ணணும். ஆ ஏற்கனவே ஸ்கீம் போட்டவங்க வந்து இப்ப இருக்கிற அப்டேட்டட் ஸ்கீம்க்கு ஷிஃப்ட் பண்ண முடியுமா? ஐ மீன் பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்படி அப்படின்றத நம்ம நேர்ல போய் கேட்டா தான் அவங்க ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, ஆ அன்னைக்கு காந்திபுரம் போயிருந்தேன். ஸோ ஜிஆர்டியோட அப்டேட்டட் ஸ்கீம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். நான் வந்து கோயம்புத்தூர் ஜிஆர்டில தான் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க கோயம்புத்தூர்ல ஜிஆர்டி எங்க இருக்குன்ட்டு. கிராஸ்கட் ரோட்ல தான் இருக்கு. நீங்க கிராஸ்கட் ரோடு வந்தாலே உங்களுக்கு ஜிஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரோட்டு மேலேயே இருக்கும். ஸோ ஆன்லைன்ல பே பண்றனால எப்பயாவது இந்த மாரி கடைக்கு விசிட் பண்ணும்போது, பாஸ்புக்ல பார்த்தீங்கன்னா, அப்டேட் போட்டுருவேன். அதே மாரி ஸ்கீம் டீட்டெயில்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம அந்த வீடியோவ பாருங்க. மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட பிளெஸ்ஸிங்கும், சப்போர்ட்டும் கண்டிப்பா எனக்கு தேவை. தருவீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.